Welcome to the show. இது நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ். கடல்ல உப்பு கிடைக்கும், பள்ளிக்கூடத்துக்கு போனா படிப்பு கிடைக்கும், நல்ல மனுஷனா வாழ்ந்தா மதிப்பு கிடைக்கும், திறமைய வளர்த்துக்கிட்டா வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஷோல உங்களுக்கு அளவில்லாம சிரிப்பு கிடைக்கும். அந்த சிரிப்பை தரத்துக்கு நம்மளோட கண்டெஸ்டன்ட்ஸ் ரெடியா இருக்காங்க. பட் நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணறதுக்கு நம்மளோட ஜட்ஜஸை வெல்கம் பண்ணும். So let's welcome our judges. ஓகே, ரொம்ப பயங்கர கலர்ஃபுல்லா ஒரு ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ்ல வந்திருக்காங்க நம்மளோட ஜட்ஜஸ். இங்க வந்த உடனே நம்ம ஷோக்கு பயங்கரமான ஒரு கலர் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கலரோட அப்படியே உங்களோட சீட்ஸ்ல போய் உட்காந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். கலர்ஃபுல்லான நம்மளோட ஜட்ஜஸை வெல்கம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம மென்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்மளோட ஷோவை ஆரம்பிச்சிடலாம். So let's welcome our mentors. நாஞ்சில் ஏதோ தெலுங்கு பட ஷூட்டிங்ல இருந்து கிளம்பி வந்த மாதிரியே இருக்கு உங்களை பார்த்தா. அப்படிலாம் இல்லம்மா, நம்ம வந்து ஷோ வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு பார்க்க கலர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு இந்த கலர்ஃபுல்லான காஸ்டியூம். ஓகே, நீங்க வந்து இன்னைக்கு பேசக்கூடாது, உங்க டீம் பேசணும் பெர்ஃபார்மன்ஸ்ல. ஓகேவா? அத பத்தி நாங்க பேசணும். Thank you very much judges and mentors for coming. Please take your seats. 96ல ரொமான்டிக்கான ஒரு ரியூனியன் பார்த்திருப்பீங்க. ஆனா இப்போ 80sல ஒரு சிரிப்பான ரியூனியனை பார்க்க போறீங்க. Let's welcome அமர்கல சங்கம். பள்ளிக்கூடம் போகாமலே பாடங்களை கேட்காமலே தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ் பாஸ் பாஸ் நீ இப்ப பாஸ் பாஸ் தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் தாஸ். ஹாய் 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தாங்க இந்தாங்க அக்கா, சாக்லேட் எடுத்துங்கக்கா. டேய், எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு அக்கா மாதிரி தெரியுதா? ஐயோ சாரிக்கா, நான் இப்போதான் இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐ எம் ஃப்ரெஷர், அதனால தான். சரி இருக்கட்டும், கையில என்ன சாக்லேட்டு? கேள்விப்பட்டிருப்பீங்களே சுத்துமுத்து காலேஜ்ல எல்லாம் சாக்லேட் பாய் யாருன்னு, அது நான் தான். வாடா, காலேஜ் அழகா இருக்க. என் ஃப்ரெண்ட் யாரும் வரல? இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ இனிமை இதோ. டே டே டே, உன்னை ஸ்டூடெண்ட் கூட சொல்லிடா, நான் அக்கான்னு சொல்லிடாதடா. ச்சே, இவ்வளோ அழகா இருக்கீங்க, உங்களை போயிட்டு எப்படி அப்படிலாம் சொல்ல மாட்டேன் டி, கவலைப்படாதீங்க. ஹாய் 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 ப்ரோ. ஹாய் ப்ரோ இருக்கட்டும், இது என்ன மண்டை மேல ஒரு ஐ ப்ரோ? ப்ரோ அதை விடு ப்ரோ. ஆ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே. ரேகிங்லாம் பண்ணுவாங்களோ? ராகிங்க? ஆமா, நீங்க எந்த கடையில முடி வெட்டுறீங்க? இங்க பக்கத்து கடையில, தெரிஞ்ச கடையில தான். அவரே உன்னை செம்மையா ராகிங் பண்ணி அமைச்சிக்கிறாரு, அது உனக்கு தெரியல. இதுக்கு மாதிரி யாரு உன்னை ராகிங் பண்ணுவாங்க? ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா. இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. இது தேவையா அட போங்கய்யா ஜூன் ஜூலையா. தம்பி, முன்னாடி எல்லாம் கான்செப்ட்ல தான் சுத்துவீங்க, இப்பெல்லாம் சைக்கிள்ல சுத்த ஆரம்பிச்சீங்களா? டேய் டேய், அங்க போடுறா, புது வாத்தியார் நினைக்கண்டா, செம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க போறாரு. வாத்தியார் அவரு? ஆமாடா ஆமாடா. டேய் பயமா இருக்கடா, மொத்த வருஷமே போச்சு நம்மளுக்கு. இருடா, நான் சமாளிக்கிறேன். ஐஸ் வீடு அப்படா. ஹாய் சார், குட் மார்னிங் சார். டேய் பாவம்டா, பேச்சு வர்றது போல. ஆமாடா, பேசணும்டா. நான் நல்லா பேசுவீங்களா சார்? உங்க காலேஜ் தான்டா. அப்படிங்களா? இந்த கிளாஸ் தான்டா நானும். டேய் நம்ம கிளாஸ்டா, நம்ம கிளாஸ்டா. சூப்பர் மச்சான். மச்சான் சூப்பர். நல்லாங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா. உட்காரு மச்சான். சரி, நீங்க மட்டும் தானா இந்த காலேஜ்ல பொண்ணுங்களா இல்ல கிளாஸ்ல? பொண்ணுங்களா? இந்த காலேஜ்லயா? டேய்
இந்த காலேஜில் இல்ல எந்த காலேஜ்ல பொண்ணு இருக்குதோ அந்த காலேஜ் நான் சேர்ந்திருக்க மாட்டேன். பொண்ணுங்க இல்லாத வாழ்க்கை தான்டா எனக்கு வேணும். ஏய் லாஸ்ட் வரைக்கும் பசங்களும் மட்டும்தான்டா நாங்க இருப்போம். டேய் 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 நீங்க பாய் ஃப்ரெண்ட் தானா வேற எதுமாடா? ஏய் 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 இல்ல இல்ல என்னடா இப்படி பண்றீங்க? டேய் இல்ல ஆ. டேய் பாரு. நம்ம லாஸ்ட் வரைக்கும் சிங்கிளா கெத்தா இருக்கிறோம்டா. சத்தியம் பண்றா. மச்சான் சத்தியம்டா. ஏய் யாரா அந்த பொண்ணு இவ்வளவு அழகா பொண்ணா? இப்ப தெரியுதா உண்மை நம்ம? ஏய் நான் அப்படி அழிங்க பொண்ணு சொன்னா. ஏய் ரொம்ப கேவலமா இருக்கடா. ஏய் மச்சான் மேலே ஒரு பொண்ணு ஓதுறா நம்ம கிளாஸ் ரூமுக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா அங்க போறா. சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகளில் தாளலயம். பொண்ணு செம்ம அழகா இருக்காடா. மச்சான் அந்த பொண்ணு எனக்கு செட் பண்றா. ஏய் முதல்ல இன்சர்ட் பண்றா. தொப்ப தெரியுது. இத வச்சு ரிஜெக்ட் பண்ணிடலாம் உன்னை. வந்து போடா. என்னடா அப்படி இருக்காம? டேய் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டே இருங்க. அந்த பொண்ணு என்னதான் லவ் பண்ண போறா. ஏய் சைக்கிளை வச்சு புல்டோசரை டோ பண்ண முடியுமா? முடியுமா? எது இந்த கொக்கிய வச்சா? ஏய் என்னடா அப்படி இருக்க? டேய் டேய் என்ன அவன ஓவரா கலாச்சினுக்குற? உன்னால முடிஞ்சா அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பொண்ணுல கண்டுபிடிக்க முடியுமா? பேரு ஆமா. போய் கண்டுபிடி போ போ போ. இப்ப பாரு. ஹாய் ஐ அம் சத்யா. வாட்ஸ் யுவர் நேம்? பொறுக்கி பசங்க. ஏய் மச்சான் அப்படியே போக்க வாங்கடா மச்சான். இங்க பாருங்க வாங்க. மை நேம் இஸ் சத்யா. பொறுக்கி பசங்க. பரல. டேய் யாரா அவனு? டேய் இப்போ நான் போய் எப்படி அந்த பொண்ணோட பேர் தெரிஞ்சுன்னு வரேன் பாரு. மிஸ் குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங். மச்சான். டேய் மொத பேஜ்ல பேர் எதுனா கண்டுபிடிச்சுவாங்கன்னு கடைசி பேஜ்ல எழுதி வச்சுக்கிறாடா. டேய் அவ பேர் சரஸ்வதிடா. ஏய் இந்த நோட்டை வாங்கடா. இந்தா மச்சான். சரஸ்வதியா? சரஸ்வதி பிரிண்டர்ஸ் கொலப்பாக்கம் சென்னை 6,28,000. டேய் அது பிரசன்ட் நம்மடா பரதேசி. பொறுக்கி. டேய் இருங்கடா டேய். அவ என்ன அரைஞ்சது தானே பாத்தீங்க? அவ கையை என் மேல பட்டுச்சுடா. அதை நோட் பண்ணீங்களாடா? என்னை தீண்டி விட்டார் என்னை நானே தொலைத்து விட்டேன். ஓர் மார்கழியின் முன்பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். டென்ஷன் ஆகுது. டேய் அவன் என்னடா இம்ப்ரெஸ் பண்ணா? இப்போ நான் இம்ப்ரெஸ் பண்றேன் பாரு. வாயில வச்சு ஆக்சிஜன் குடு. வாயில வச்சு ஆக்சிஜன் குடு. ஆக்சிஜனா? என் நண்பனுக்கு ஆக்சிஜனா? மச்சான் வந்துட்டேன். டேய் நான் அப்பயே நினைச்சேன்டா இவன் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தானா வேற எதுமான கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஏய் ஒன்னா இருந்த பசங்களை இப்படி பிரிச்சுடியாடி. பசங்களாம் ஒன்னா இருக்காங்க. உன்ன மாதிரி ஃபிகர் வரது பிரிஞ்சு போயிடுறாங்க. உன் மனசுல பெரிய அலை நினைப்பா கொண்டு உன்னையெல்லாம். ஏய் என்னடா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமாண்டி நான் ரவுடி தாண்டி. கிண்டி பக்கம் வந்து பாருடி. நான் எவ்வளவு பெரிய ரவுடி தெரிஞ்சு உடானே. ஏய் ஏன் ஏரியா அடையார் வாடா. நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு காட்றேன். மச்சான் ஏரியா கண்டுபிடிச்சான்டா. அந்த பொண்ணு அடையாறா. ஏய் இம்ப்ரெஸ்லாம் அப்படி பண்ணுடா. என்னமா? சரி என்ன நம்மளே வந்துட்டோம். டீச்சர் யாரும் இல்லையா? கஷ்டப்பட்டு படிச்சா நல்லா இருக்கும் ஃபியூச்சர். இப்போ வர போறது நம்ம டீச்சர். உன் பேரு சாருதானே? ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு கேவலமா இன்ட்ரோ கொடுக்கும்போது தெரியும் நீ தான் சாருன்னு. ஏய் சாருடா. மிஸ் வராங்க.
பரவாயில்லையே. இந்த வருஷம் நம்ம காலேஜ்ல இவ்வளவு அழகான கேர்ள்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஓகே ஓகே. எனிவேஸ் உங்களெல்லாம் நான் அடுத்த கிளாஸ்ல பார்க்கறேன். இப்போ என் கிளாஸ் நான் போய் பார்க்கணும். அந்த சீனியர்ஸ்லாம் எதுக்கு வந்திருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது. உஷாரா இருந்துக்காங்க. டீச்சர் எல்லா கிளாஸும் எடுப்பீங்களா? இந்தாங்க இந்த எச்ச கிளாஸ் இதே எடுத்துட்டு போங்க. அதுக்கு தானப்பா நீ வந்திருக்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. ஐயோ டீச்சர் ஏன் கடிக்கிறீங்க? டேய் அட்டப்பூச்சி ரத்தம் உறிஞ்சிட்டு இருக்குடா. இது அட்டப்பூச்சி இல்ல, ஆ இது என் ஹேர் ஸ்டைலு. ஹேர் ஸ்டைலா? மத்த இடம்லாம் காலி கிரவுண்டா இருக்கேடா. மத்த இடத்துல ஹேர் ஃபால் ஆயிருச்சு, அப்ப இது இது ஹேர் ரோல் ஆயிருச்சு. டேய் என் தலை கேர் ஆகுது, போய் உட்காருடா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், அதனால எடுத்ததுமே உங்களுக்கு லெசன்ஸ்லாம் எடுத்து போர் அடிக்க நான் விரும்பல. சரியா? போய் போண்டா சாப்பிடலாம். இங்க பாரு இங்க பாரு, போ போ. உன் பேர் சத்யான்னு வச்சப்பவே நினைச்சேன். போய் உட்காரு போ. ஏடா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போர் அடிக்க விரும்பல, ஏதாவது ஜெனரல் நாலேஜ் கேட்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட நாலேஜே இல்லாம போயிட்டு இருக்கீங்க. சரி சாரு நீ சொல்லுமா, 2வது உலகப் போர் எதுக்குமா நடந்துச்சு? அதுவா மிஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் உலக போர் சரியா நடக்கலையா, அதனால தான் 2வது உலக போர் நடந்துச்சு. சரி சரி, என்னால முடியல. உங்க ஜெனரல் நாலேஜை டெஸ்ட் பண்ணனா எனக்கு நாலேஜ் இல்லாம போயிடும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இயர் பேட்சுக்கான கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு சர்க்குலர் வந்திருக்கு. சரியா? சரி சரி இருங்க இருங்க. உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம்ல நம்ம அலோகேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ உங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? மிஸ் 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 நான் சொல்றேன். இல்ல இல்ல இருங்க இருங்க இருங்க. மிஸ் நான் நல்ல ஜோக் சொல்லுவேன் மிஸ். சரி சொல்லு. மிஸ் சொல்லிட்டா மிஸ், நல்லா கேளுங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பூச்சி என்ன பூச்சி மிஸ்? என்ன பூச்சிடா? சிரிச்சுட்டே இருக்கு பாத்தீங்களா? இதான் மிஸ் சிரிக்கிற பூச்சி. டேய் புள்ள பூச்சி உட்காருடா. சூப்பரா மிமிக்ரி பண்ணுவா மிஸ். மிஸ் மிஸ் ஆமா மிஸ். அடடே, சூப்பரா மிமிக்ரி பரவாயில்லையே. பண்ணுவா மிஸ். மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா நம்ம கிளாஸ்ல? ஆமா மிஸ். வெரி குட் வெரி குட். வா 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 இங்க வா வா. விஜய் சேதுபதி மாதிரி சூப்பரா பேசுவான். வா. ஆக்சுவலா குமுதா கார்த்திக் தீபம் குமுதா சும்மா அகல நாசமா இருந்துச்சு. நாங்க அம்மாட்ட போனோம். அம்மா குமுதாட்டு சும்மா கும்முன்னு இருக்குமா, நம்முடைய கம்முன்னு இருந்தேன். எங்க அம்மா உம்முன்னு இருக்குது. என்னடா இது அக்கம் பக்கத்துல உள்ள விளக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தா அண்ணாச்சி. குமுதா ஹாப்பி அண்ணாச்சி. சரி சத்யா, உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா திறமை? எஸ் மிஸ், நான் வந்து ஆ. கவிதை சொல்லி நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுவேன் மிஸ். உங்களை கவிதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிட்டா சொல் சொல். மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகும். ஆ. நீங்க வந்தா இந்த கிளாஸ் ரூமே ஃப்ரெஷ் ஆகும். சத்யா நீ சொன்ன கவிதைலாம் நல்லாதான் இருக்கு. ஆ. ஆனா எனக்கு ஒன்றும் பெருசா இம்ப்ரெஸ் ஆகலையேடா. மேம் ஆ நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதா சொல்ல, சரி. இன்டர்வல் பெல் அடிக்கிற வரைக்கும் டைம் பாஸ் சொல்லிட்டு இருந்தேன். மச்சான் வாங்கடா ஓடும். அட பாவிங்களா, ஏம்மா குத்து விளக்கு நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. உனக்கு ஏதாவது உருப்படியான திறமை இருக்கா? மேம் நான் ரொம்ப நல்லா விஜே பண்ணுவேன். நான் வேணா ஒரு லிங்க் சொல்லட்டுமா? என் நேரம் கேக்குறேன், சொல்லுமா. கேப்டன் நடிச்ச படம் சொக்கத்தங்கம், ஐயோ. சிவகார்த்திகேயன் நடிச்ச படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இப்போ பெர்ஃபார்ம் பண்ண வர போறது அமர்கலா சிங்கம். ஓ ஒன் மோரா? ஓ சாருடா அவா சாருடா டேய் சாருடா. ஏய் என்ட்ரி டேக்குக்கே 20. சாருடா டேய். ஏய் சாரு இலாஜி வேலை போய் பாரு. மச்சான் வாடா ஓடும். ஏய் இன்னும் நீங்க யாருமே போகலையா? போங்கடா போ 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 போடா. அதாவது கான்செப்ட் யோசிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாஞ்சல் விஜயன் மட்டும் இல்லைன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆயிருக்கும்? பொதுவா அவரால பெர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்ப் தான் ஆயிருக்கு. இன்னைக்கு அவரால உங்களுக்கு பயங்கரமான கைத்தட்டல்கள் கிடைச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் த புதுசா வந்த ஜான்சி ராணி. சொல்லுங்க மென்டர்ஸ், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சொல்லுங்க சொல்லுங்க. சூப்பரா இருந்தது. ஒரு 80s காலேஜ்ல வந்து 3 பசங்க படிக்கிறத ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணி சொல்லி சிரிப்பாங்கல்ல, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. ஒரு படம், அந்த படம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. அதே போல அவங்க சூப்பரா கலாச்சா போல. ஒரு ஆர்டிஸ்ட் அதுதான் டக்குன்னு கேட்கும் போது ஆனா இருனா அப்படின்னு சொல்லாம டக்குன்னு எடுத்தாங்க. ஏதாவது கிளாஸ் ஒன்று அடிப்பியா, அதான் எடுக்குத்தான் நீ இருக்கிறியன்னு டக்குன்னு கலாச்சா போல. அதுதான் வேணும். மொத்தத்துல 5 பேரும் சூப்பரா கலக்கிட்டாங்க. நல்லா இருந்தது, ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருந்தது. சூப்பரா இருந்தது காலேஜ்.
ஓகே ஜட்ஜஸ், இந்த இந்த ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிற இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க வந்து முரசு கொடுக்க போறீங்களா இல்ல விசில் கொடுக்க போறீங்களா? முரசுதான், கண்டிப்பா முரசுதான். யார் பேர் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல, அதனால யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர்? ஜட்ஜஸ் சொல்லுங்க. ஜான்சி ராணி. டீச்சர் 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 பயங்கரமா கவுண்டர்ஸ் போட்டு வந்த அன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சோகமா இருப்போம், சோர்ந்து போயிருப்போம், தாடி வளர்த்துப்போம், டிப்ரெஷன்ல இருப்போம். ஆனா லவ் ஃபெயிலியர்ல எப்படி ஹாப்பியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அடுத்ததா ஒரு டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை. காதல் பண்ணாதுங்க, காதலே பண்ணாதுங்க, ஆசை வைக்காதுங்க, ஆபத்து சிக்காதுங்க. காதல் பண்ணாதுங்க, காதலே பண்ணாதுங்க, ஆசை வைக்காதுங்க, ஆபத்து சிக்காதுங்க. காதல் பண்ணாதீங்கன்னு எழுதி கொடுத்துட்டு எனக்கு மட்டும் காமெடி பண்ணாதீங்கன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. ஹலோ, லவ் ஃபெயிலியரா? இந்த தாடி இருக்கா, மூஞ்சி ஒரு மாதிரி வாடி இருக்கா, இந்த கையில கீரல், இந்த பச்சை குத்துறது, தேவையில்லாம செவுத்துல குத்துறது, இதெல்லாம் அதெல்லாம் இல்லையா? அப்ப நீ ஃப்ரெஷர் தான். நீ என்ன பண்ற, நாளைக்கு காலைல வந்துரு, ஃப்ரெஷர் அப்ளிகேஷன் போட்டு உனக்கு அட்மிஷன் போட்டுறேன். சார், இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தான் எங்க டாக்டர் இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா நீங்க தயவு செய்து தலையை குனிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்க டாக்டருக்கு லவ் பண்றவங்களையும் பிடிக்காது, பொண்ணுங்களையும் பிடிக்காது. சரிங்களா? நான் கூப்பிட போறேன் டாக்டர். காதல் கசக்குது வர வர அடிக்கும் தம்பி, பேஷண்ட்லாம் வந்துட்டாங்களா? வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு நீங்க வரலன்னதும் பச்சை பச்சையா திட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க டாக்டர். என்னடா பேஷன்ஸ் உங்களா? கொஞ்சம் கூட பேஷன்ஸ் இல்லாம. சரி, வந்த விஷயத்தை அப்படியே ஆரம்பிங்க. அதாவது இது ஒரு லவ் ஃபெயிலியர். சொல்லியாச்சு காதலிகளால் அதையும் சொல்லியாச்சு. ஒன் சைடுல இருந்து சூசைட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் டாக்டர். எல்லாத்தையும் இவங்கள்ட்ட சொன்னியே, அதை என்கிட்ட சொன்னியாடா? அப்ப நீங்க எதை சொல்லுவீங்க? அதான் எல்லாத்தையும் நீ சொல்லிட்டியே, இப்போ மட்டும் நான் என்னத்த சொல்ல? சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. சரி, இந்த பேஷண்ட் என் டயலாக தான் பேசுனேன், உன் டயலாக நான் பேசணுமா? பேசி தொலை. பேஷண்ட் யாருப்பா? வாங்கப்பா, ஃபர்ஸ்ட் பேஷண்ட். காதல் வளர்த்தேன், உசுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன், இதயத்தின் உள்ள பெண்ணே நான் செடி ஒண்ணு தான் வச்சு வளர்த்தேன். ஏன் புள்ள புள்ள நம்ம எங்க பிடிச்சேன், ஏன் புள்ள புள்ள அதை கண்டு பிடிச்சேன் புள்ள. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போதும். உன் பேர் என்ன? என் பேரு மொட்டை மதன். ஆமா, இது என்ன இடம்? லவ் ஃபெயிலியர் ஹாஸ்பிடல். தப்பு 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 தப்பா பேசுறீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க. லவ் என்னைக்கு இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு? லவ்வர்ஸ் தான் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க, லவ்வர்ஸ் தான் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. கேட்டுதானே 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 கேட்டுதானே? டேய், கரெக்ட் சொல்றாங்க. டேய், கரெக்டா 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 கரெக்டா. ஒரு நிமிஷம் நடுவுல வாடா போடான்னு ஏதாவது சொன்னியா? மொட்டை மதன் சார் கூப்பிடுறாங்க பாருங்க. கரெக்ட். இதெல்லாம் ஒரு பேரா? ஃபர்ஸ்ட் இந்த பேரை மாத்துங்க. சரி ஓகே. எங்க போற? மாத்த வேணாமா? இவனாண்ட மாட்டி விட்டு கொலை பண்ணிடுவேன், மூடிட்டு நில்லு. சரி, அப்ப பேர் மாத்த வேணாமா? வேணாம். உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? வயசு இவங்களுக்கு ஒரு 50 இருக்கும், இல்ல 40 நினைக்கிறேன். 35 கரெக்ட். நான் போறேங்க. போறா. நான் போறேன். ஏய் போடா. வயசு என்ன கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். வயசு அவனுக்கு லவ் ஃபெயிலியர் என்ன? அவன் இன்னொரு பொண்ணை உசார் பண்ணி வச்சிருக்கான். அவன் கேரக்டர் அதான்யா. இது தெரியாம நடிச்சிட்ட. வயசு என்ன கூப்பிடுறான். வயசு வேணுமா? இங்க உட்காரு, நான் போய் கூட்டி ஆறேன். வயசு வருமா? உட்கார். Thank you. வயசு அடுத்த பேஷண்ட் உட்கார்ந்திருக்கேன். ஏய், அடுத்த பேஷண்ட் யாரா? வாடா.
பாதைதான் தெரிகிறது. சார் 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 கேமராமேன் சார் உங்களதான் அவர் தானே ரப்பராஜ பென்சில் அவர் யாருனே தெரியாதுடா. அவரு இல்லன்றா இவரு இல்லன்றா. அவனே ஒரு பைத்தியக்காரன், அவன் கூட சேர்ந்து விளையாண்டு இருக்கியா? கூட்டினோடா. ஏய் வாடா. உன் பேர் என்னடா? நானா நான் தான் சொல்றேன்ல. என்னடா சொல்றான்? நான் சொல்றேன்ல. அவனை விட நீ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற. கொடுத்த வேலையை மட்டும் பாரு, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு. தம்பி என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கா திவ்யா சார், திவ்யா 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 சார். திவ்யால இல்ல சுகன்யா வேணாக்குது பேசுறியா? யாரு இவங்களா? ஐயோ வேடா சார், வாந்தி வருது. வாந்தி வருதுன்னா சொன்னா அங்க இருந்து விசில் தான் வரும். உனக்கு என்னடா திவ்யா தானே? ஆமா சார். அவனுக்கு வயசு, உனக்கு திவ்யா. போ உட்காரு போ. சரி சார். அடுத்த பேச நீ. I am Chitti, the robot. Speed 1 terabyte, memory 1 gigabyte. ஓ ஓகே ஓகே புரியுது. அவன் லெதர் ஜாக்கெட்லாம் போட்டு யாரோ சிட்டின்னு ஏமாத்திருக்காங்க. தம்பி அவனை தூக்கி ஓரமா போடு. இங்க வா, கூப்பிடுறாங்க பாரு. சனா. சனாவா? அது யாரு? சனா கனி பொறியையும் காதலிக்க வைக்கும் கன்னிப்பொறி. அவள் தொட்டால் மனிதன் எந்திரனாவான், எந்திரனும் மனிதனாகும். அடடா, இவன் நம்ம கேஸ்டா. என்ன கேஸ்? சூட் கேஸா, பிரீஃப் கேஸா, லோகேஷா இல்ல நாகேஷா? நீ கொஞ்சம் வாய மூடு. டாட். டாக்டர் இவனை பேசாம உட்கார வச்சிருவோம். தயவு செஞ்சு பண்ணுடா. சரி சிட்டி, சனா வருவா, நீ வா. டாக்டர் நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருங்க. ரூபாவோட அந்த வாக்கு தான் ரூபாவோட அப்படியே கரெக்டா பண்ற. என்னடா அவன்ட்ட டேக் யுவர் சீட்னு சொன்னியா? இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. நீ சொல்றதுக்குள்ள அவன் தூக்கி வச்சுக்கிட்டான். டாட். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான அறிகுறி. அதுல ஃபர்ஸ்ட் சோஷியல் டிஸ்டன்சிங். குட் மார்னிங்ல இருந்து குட் நைட் வரைக்கும் கூடவே இருந்திருப்பா. திடீர்னு கொரோனா வர மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுவா. ரிப்ளையே வராது, ஆன்லைன்லயே இருப்பா. ஆனா உன் மெசேஜ் மட்டும் ப்ளூ டிக்கே ஆகாது. அப்படின்னா உன்னை அவாய்ட் பண்றான்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்ப புரியல, இப்ப புரியுது. நல்லா புரியுது, நல்லாவே புரியுது. டாக்டர் அவருக்காக ஏதோ ஒண்ணு புரியுது. எனக்கு இங்க என்ன நடக்குது, நான் எதுக்கு வந்திருக்கேன், எதுவுமே புரியல டாக்டர். எனக்கும் எதுவும் புரியல. இவன் என்ன வாய்ஸ் பண்ணான்னு வந்தான்? சிட்டி பயமா இருக்குது. எனக்கு சனா வேணும். டாட். முதல்ல சனா யாரு காட்டு. சோல்ஜர்ஸ் எல்இடி. சனா இவங்களா? ஒன் சைடா நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சனா இவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? சோல்ஜர்ஸ். சிட்டி ஒன்னு புரிஞ்சுக்கோ. ரோபோ வந்து பல வருஷம் ஆகுது. அது வந்து முடிச்சு இப்ப பொன்னியின் செல்வனே வரப்போகுது. இப்போ வந்து நீ சனா பனானா நீ இருக்க. என்னடா கதை? சனா 12 வருஷம், பொன்னியின் செல்வன் நந்தினி. ஏதோ குழப்படி நடக்குதே. அப்ப அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எனக்கு சிப் போடுங்க. ஏய் யாரை பார்த்து என்ன வேலை பண்ற? சாவடிச்சிருவோம். ஐயோ நான் சனாவை மறக்கணும், எனக்கு சிப்பு போடுங்கன்னு சொன்னேன். என்ன டாக்டர்? ஜிப்பு சிப்பு. பூதேவி அவன் சொல்ற சிப்பு வேற, நீ சொல்ற ஜிப்பு வேற. மூடிட்டு வா. என்னடா டாக்டர் நான் இப்போ சனாவை மறக்கணும், எனக்கு சிப்பு போடுங்க. இப்படியே பேசிறது உன கழட்டி காயலாம் கடையில போட்டுருவோம். மூடி நோக்காரு. ஓகே, இப்போ வந்து உங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி நீங்க சொல்ல போறீங்க. அந்த ஃபெயிலியர் ஆனது எப்படின்றத நான் சொல்ல போறேன். லவ் ஸ்டோரியா? நான் சொல்லுமா? அவள ரோஜா செடி மாதிரி அழகா அப்படியே அந்த குழிக்குள்ள வச்சு அழகா பசுமையா தண்ணி ஊத்தி வளர்க்கலாம் நினைச்சேன். தோட்டக்காரன் போலடா. இல்ல அதான் இல்ல. அவ என்னை விட்டு போகும்போது அந்த செடிய புடிக்கிட்டு போகும்போது அது உள்ள முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தம் 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 ரத்தம். அசிங்கம். போயிட்டா தம்பி, போயிட்டா டாக்டர். நீ கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கு. அந்த ரத்தத்தெல்லாம் தொடி. உட்கார் உட்கார் உட்கார். டாக்டர் இவன் ரொம்ப டேஞ்சரா இருக்கான். ஏய்
சார் இது என்ன சார் கதை? நான் சொல்றேன் பாருங்க. எனக்குன்னு ஒரு வீடெல்லாம் வெளிச்சம், அதுல நானு என் ஆளு எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னா சார். அப்படின்னு ஒரு பெரிய கனவு கட்டி வச்சிருந்தேன் சார். டேய், நீ கனவு கட்டினதுக்கு வீடு கட்டியிருந்தா அவ கூட இருந்திருப்பாளடா. சார் சார் சிரிக்க வேணாம்னு சொல்லுங்க சார், அசிங்கமா இருக்குது. ஆமா டாக்டர், நான் கூட ரொம்ப வருஷமா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். சிரிக்காதீங்க தயவுசெய்து. சனா, கனிப்பொறியையும் காதலிக்க வைக்கும் கன்னிப்பொறி. சிட்டி, உன்னை ஆஃப் பண்றேன், உட்கார். டாட். ஏதாவது பண்ணி உங்களுக்கு கிளாஸை முடிச்சு விடுங்க, எனக்கு பைத்தியமே பிடிக்கும் போல் இருக்கு. உனக்கு ஆல்ரெடி பிடிச்சதுனால தான் நீங்க இருக்க. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இரு பொசிஷனுக்கு போய் நின்று. ஆமா, எங்க போறீங்க? இல்லடா, மெசேஜ் சொல்லணும்னா இங்க தானே வரணும். ஏய், இது நான் போங்க இருக்குது. எல்லாரும் ஒண்ணா தானே பெர்ஃபார்ம் பண்ணோம். அப்புறம் நீ மட்டும் முன்னாடி போய் மெசேஜ் சொல்லி கிளாப்ஸ் வாங்கிடுவியா? என்னதான் எல்லாரும் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் மெசேஜ் இங்க தான் சொல்லணும்னு நம்ம முன்னோர்கள் கொடுத்த மெசேஜ்டா. அப்படினா மெசேஜ் சொல்ல போற? என்னதான் லவ் ஃபெயிலியர்னாலும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் மறந்துட்டு சூசைட் பண்ணிக்கணுமா? சூசைட் தான் ஒரே தீர்வா என்ன? கிடையாது. அதை தாண்டி இந்த உலகத்துல நிறைய இருக்கு. தண்ணி போதை அது இதுலாம் அடிமையாகாதீங்கடா. தேடி வந்தா டேக் கேர், வேணான்னு போனா டோன்ட் கேர் அப்படின்னு இருங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் இருக்கு. என்ன மருந்து டாக்டர்? அவங்க தான்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருங்கடா. லவ் ஃபெயிலியர் என்ன, லைஃபே ஃபெயிலியர்னாலும் சரியாக்கிரலாம்டா. கரெக்ட் தான் டாக்டர், எனக்கு தான் ஃப்ரெண்டே இல்லையே. உனக்கு யாரா ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னா? நான் இருக்கேன்டா. பாருங்களேன், பைத்தியமா வந்தவங்க பாசமா போறானுங்க. என்னைக்குமே எதுக்குமே தற்கொலை முடிவுலடா. நான் என்ன தற்கொலையா பண்ணிக்கிட்டேன்? பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல டாக்டர், இங்க பேசிட்டு இருக்கேன். சிட்டி, 3.0 வர வரைக்கும் உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன். என்கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிக்கிறியா? எனக்கு இதுக்கு ஓகே. ஆனா அப்பப்ப எனக்கு ஜிப் போட்டு விடுற மாதிரி இருக்கும். ஜிப்பா? அட போடா, அல விடுறா சாமி. எல்லா ஸ்டார்ஸையும் இறக்கிருக்காங்க இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. எப்படி இருந்தது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? புது கான்செப்ட். அவர் வந்து நம்ம கம்பவுண்டர் வந்தார்ல, அவர் வந்து என்னடா பச்சை குத்திருக்கானா, அப்படியா சூசைட் அட்டன் பண்ணிக்கானா, மூஞ்சி வாடி இருக்கா, எல்லாமே சொல்லும் போதே நான் அப்பயே சொல்லிட்டேன் புது கான்செப்ட் நல்லா இருக்குன்னு. ஏன்னா நிறைய ஸ்கிரிப்ட்லாம் போயிட்டுருக்கு இப்போ எல்லா ஷோலையும். அதெல்லாம் தாண்டி வந்துட்டு புது புது ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணோன்னா பெரிய விஷயம். யூஸ்வலாக பண்ணால் பண்ணிடலாம், அது ரிப்பீட்டாக இருக்கக்கூடாது சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சி நல்லா இருக்குது, புதுசாக இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ மென்டர்ஸ். ஜட்ஜஸ் சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க கொடுக்க போறது விசிலா முரசா? முரசு. ஓகே, யாரு அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்? ஜட்ஜஸ் சொல்லுங்க. ரோஷினி. சூப்பர். டாக்டரே, பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கீங்க. இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிரிப்பாயிர போற பாத்திருப்பீங்க, சிரிப்பு வர வைக்கிற போற பாத்திருக்கீங்களா? இப்ப பார்க்க போறீங்க. லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம் ஆன் ஸ்டேஜ். ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம் வா. ஐயோ மன்னா, என்ன கீழே விழுந்து விட்டது, எடுத்து தலையில் வைத்துக் கொள்ளுங்கள். பரவாயில்லை விடுங்கள், நமக்கு தலைக்கணம் இல்லாம இருந்தால் நல்லதுதானே. ஐயோ ஐயோ. ராஜாதி ராஜ ராஜ மாத்தாண்ட ராஜா தூக்குல தொங்க. அரே, எவனோட தூதியை ராஜை தூக்குல தொங்கல என்று பாடியது? மன்னித்தீங்கள் மன்னா, ராஜ குல துங்க. நீ எதையும் பிடிச்சு தொங்க வேண்டாம், கம்மன் இரு. ஆமாம், எங்க அரண்மனையில் யாரையும் காணவில்லை. எங்கே? மன்னா, என்ன அரண்மனையில் யாரும் காணவில்லை? அதான் நான் காலையிலிருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அரண்மனையில் ஒருத்தருமே இல்லை, அமைதியாக இருக்கிறது. இருக்கட்டும், நம் அரண்மனையில் தளபதி இங்கே.
ஆமாம், தளபதி எங்கே? தளபதியை அலை. தளபதி தளபதி தளபதி. அங்க நாஞ்சில் விஜய் நல்லா இருக்கீங்களா? தளபதிடா. ஓ, தளபதி. அப்போ நீங்கள் விஜயா? அவன் நம் படை தளபதி. ஆனால் பார்த்தையா, ஆமை ஓட்டுக்குள் தலை வந்தது மட்டும் தெரிகிறது. ஆமாம் தளபதியாரே, நம் அரண்மனை நச்செய்தி உள்ளதா? ஆமாண்ணா, பக்கத்து நாட்டு மன்னன் நம் மீது படையெடுத்து வருகிறான். பக்கத்து நாட்டு மன்னன் படையெடுத்து வருகிறானா? என்னடா ஏதோ உணவு விருந்திற்கு வருகின்ற மாதிரி கூறுகிறாய். இப்போ நாம் என்ன செய்வது? மன்னா, ஒரு நிமிடம். ஆமா, நீ எங்கே செல்கிறாய்? நான் உணவு விருந்திற்கு இலை எடுத்து வருகிறேன். அடியே, பக்கத்து நாட்டு மன்னன் படையெடுத்து உயிரை எடுக்க வருகிறான், நீ படையலுக்கு உணவளிக்க இலை எடுத்து வருகிறாயா? அடி வெளுத்து விடுவேன். ஆமாம், இவர்களை சமாளிப்பதற்கு நம் அரண்மனையில் திறமைசாலிகள் யாரும் இல்லையா? வெச்சிருக்கேன் மன்னா. வெச்சிருக்கியா? திறமைசாலிகளை ஆல்ரெடி தயார் செய்து வெச்சிருக்கேன். 2 திறமைசாலிகளை தயார் செய்து வைத்துள்ளாய். ஆமாம், எங்கே இந்த திறமைசாலி? திறமைசாலியை அலையுங்கள். திறமைசாலி திறமைசாலி திறமைசாலி. கண்ணதாசங்கார கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி. அடே, என்னடா அவனாலேயே நிக்க முடியவில்லை, அவன் எப்படி எதிரி நாட்டு வீரர்களை தடுத்து நிறுத்துவான்? அவர்களை கொலைச்சு எடை போடாதீர்கள். அவன் ஒரு குடியார பயலாச்சேடா. யார பார்த்து குடியாரனா? நீங்க ஒரு மதிப்பிரியர். அந்த பயம் இருக்குதா? ஆமாம், இவர் ஒரு திருட்டு பயலாச்சே. யார பாத்திர திருடன்? சாரி, நீங்கள் ஒரு நகை விரும்பி. அது ஆமாம் தளபதியாரே, இவர்களை வைத்து எனக்கு ஒரே தலைவலியாக உள்ளதடா. மன்னா, அதற்கு தான் நான் இருக்கேன் அல்லவா? இருக்கிறதுனால தான் எச்சா தலைவலியா இருக்கு, நீ வேற கம்முன்று. ஆமாம், இவர்களிடம் அப்படி என்ன திறமை உள்ளது என்று இவனை அழைத்து வந்தாய்? நான் அந்த திறமையை சோதித்து பார்க்கிறேன். அந்த ஈட்டியை குடு. டேய் குடி, இந்த ஈட்டியை புடி. எதிரி நாட்டு மன்னர்களை நீ அப்படியே விரட்டி அடிக்க வேண்டும். எப்படி அடிப்பாய்? என்னை அழைத்தீர்களா? ஏண்டி, உனது பெயர் புஷ்பாவா? ஆமண்ணா. திருமணமாகி 15 வருடங்கள் ஆயிற்று. இவளது பெயர் புஷ்பா என்பதே எனக்கு இன்னைக்குதான் தெரியும். ஆமாம், புஷ்பா என்று சென்றால் நீ அருகில் சென்று விடுவாயா? ஒன்னா நீ மப்பு போடுகிறாய், இல்லாட்டி மாப்பு போடுகிறாய். என்ன லொதானே? எங்கே நீ வரக்கூடிய எதிரிகளை இந்த கவசத்தை வைத்து தடுத்து நிறுத்து பார்ப்போம். என்னமா நான் ஈயத்தட்டை குத்துக்கிறீங்க? ஒரு தங்கத்தட்டு வெள்ளி தட்டு குத்துந்தா நல்லா இருந்திருக்கும். இதை வச்சு என்ன பண்றது? அடே, காலையில இருந்து ஒரு கைத்தட்டுக்காக பர்ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறோம்டா. நீ தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆகட்டும், அதுவே என் கட்டளை. வாயில் ஏதாவது வச்சு பூசணும் முதல்ல இவனுக்கு. நடக்கட்டும். என்னை அழைத்தீர்களா? அடியே, அவன் புஷ்பா என்று அழைத்தான், அதுக்கு சென்றாய். அவன் குஸ்கா என்று அழைக்கிறான், அதுக்கும் செல்கிறாய். குருகுலத்தில் என்னை குஷ்கான் என்று அழைப்பார்கள், வீட்டில் என்னை புஷ்பான் என்று அழைப்பார்கள். அப்பொழுது உனது இயற்பெயர் தான் என்ன? என்னை அழைத்தீர்களா? ஏய், உனது பெயர் புஷ்பாவும் இல்லை குஸ்காவும் இல்லை, வெறும் இஷ் மட்டும்தானா? ஏரியாவில் என்னை செல்லமாக இஷ்ன் என்று அழைப்பார்கள். ஐயோ, கார் டயரில் காத்து போனால் கூட அங்க போய் அழைத்தீர்களா என்று கேட்பாளே. நீங்க எல்லாம் சேர்ந்து என் உயிரை எடுக்காதீங்களா? அது பக்கத்து நாட்டு மன்னன் எடுப்பாங்க. ஆமாம், நம் அரண்மனையின் ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்கிறது? மன்னா, இங்க இருக்குது. ஆமாம், எங்கள் அரண்மனையின் ப்ளூ பிரிண்ட் உன்னிடம் எப்படி வந்தது? போன மாசம் தான் மன்னா திருடி போனேன். திருடி சென்றாயா? தளபதியாரே, நம் அரண்மனைக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கின்ற லட்சணத்தை கவனித்தீரா? இருக்கட்டும், இந்த மேப்பை வைத்துதான் சக்கர வியூகம் அமைக்க போகிறேன். மன்னா, சக்கர வியூகம் வேணாம் மன்னா. ஏன்? எனக்கு சக்கர வியாதி இருக்குது. சக்கர வியாதி இருக்குது என்றால் சக்கர வியூகம் வேண்டாம். ஆமா, வேணாம், ஒரு முக்கோண வியூகம் அமைப்போமா? முக்கோணம் வேணாம், அரக்கோணம் போயிருவோம். அங்கதான் நல்ல பெரிய ஏசி பாரா இருக்குது. மன்னா, சதுரம் முக்கோணம் வட்டம் எதற்கு? ஹார்ட்டின் சிம்பலை போட்டு யூகம் வகிப்போமா? ஹார்ட்டின் சிம்பலை போட்டு வியூகம் அமைப்போமா? ஹார்ட்டின் சிம்பலை போட்டு அம்பை விட்டால் மிகவும் அருமையாக இருக்கும். ஆமாண்ணா, ஹார்ட்டின் சிம்பலே நான் அதுக்குள்ளே கேயும் பியும் போட்டுருவேன். ஒரு நிமிடம் இங்கே வாருங்கள், அனைவரும் இங்கே வாருங்கள். அந்த ஹார்ட்டினில் கேயும் பியும் எதற்கு போடுகிறீர்கள்? அழகே உன்னை பிரிய மாட்டேன், உன்னை
அது சொர்க்கம் என்றாலும் நரகம் என்றாலும் கூடவே வருவார் உன்னோடு சேர கூடி வாழ உசிர கூட விடுவார். ஆமாம், நீ ராணி என்பதற்கு இதுவரைக்கும் ஒழுங்காக உருப்படியா ஒரு வேளை பார்த்திருக்கிறையா? நீ எல்லாம் ராணியா? அண்ணா இப்ப போர் இருக்கா இல்லையா கரெக்டா சொல்லு. இங்க பாரு, நான் போய் ஒரு 2 ரவுண்டுனா போட்டு வந்துடுறேன், காலி ஆயிடுச்சு. என்னை அழைத்தீர்களா? அடியே, இன்னும் நீ செல்லவில்லை. அவன் யுஷ் என்று அவன் சாராயம் குடித்துக் கொண்டிருக்கிறான். ஒழுங்காக ஓடிவிடு. இத்தனைக்கும் நீதான்ற காரணம். ஓ கிளம்பு. அதாவது நம் அரண்மனைக்கு போர் வரப்போகிறது என்பதை எதை வைத்து கூறினாய்? மன்னா, அவரிடம் ஓலைச்சுவடி இருந்தது மன்னா, அதை வைத்து தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், அவனிடம் எப்படி ஓலைச்சுவடி சென்றது? போன மாசம் பக்கத்து நாட்டு அரண்மனையில இருந்து திருடிட்டு வந்துட்டேன். அத தளபதி பாத்துட்டாரு மன்னா. அதைத்தான் என்னிடம் வந்து கூறினாய். அப்போ போரே கிடையாது இல்லையா? போரே வராதுக்கு ஒரே அக்க போரா இருக்கிறது. ஏண்டா வராத போருக்கா நீ இவ்வளவு தூரம் அழைத்து வந்து? ஐயோ, வராத போருக்கு எவ்வளவு அக்கப்போர். இவளிடம் மாட்டிக்கொண்டு ஒரு அரசவை நடத்த முடியவில்லையே. அண்ணா, 3 நாளைக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு ஒரு ஓலை வந்துச்சு. சரி, அந்த ஓலை எங்கே? அந்த ஓலையை தூக்கிட்டு போய் தான் அங்க வச்சுட்டேன். அந்த ஓலை எங்கே? அந்த ஓலை தான் மன்னா, இந்த ஓலை. அப்போ போர் வருவது உறுதியா? ஆமா. பாவிகளா, போர் வருவது உறுதியாகிவிட்டது. ஒருத்தரும் இல்லையே, யாரை வைத்து நான் போர் செய்வது? ஒலிக்கட்டும் போர் முரசு. இதுக்கு முரசா விசலாம் எனக்கே தெரியல. இருந்தாலும் நான் கிளம்பிடுற, போர் வரப்போகுது. ஆடிவா பாடிவா ஆனழகை தேடிவா பேரின்பம் காணலாம். ஒரு மாதிரி நம்மள ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ். எப்படி இருந்தது மென்டர்ஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? நல்லா இருந்தது. அழகா வந்து ஒரு போருக்காக வந்து நிறைய பேரை செலக்ட் பண்றாங்க. கடைசி வரைக்கும் போரும் வரல, பாக்குறவங்களுக்கும் போரும் வரல. நல்லா ஜாலியா இருந்தது. அட 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 போர் நோ போர் அப்படின்னு நம்ம மென்டர் சொல்லியிருக்காங்க. சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க வந்து முரசு கொடுக்க போறீங்களா இல்ல விசில் கொடுக்க போறீங்களா? ராஜாவோட ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நாங்க முரசு கொடுக்கிறோம். இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் திருப்பூர் ராஜேஷ். ஓகே, வாழ்த்துக்கள் ராஜேஷ், பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கியிருக்கீங்க. 3 பெர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததா எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்க அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த செட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்மளோட மென்டார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் வெல்கம் our mentors. டேய் மவன, இதுதான் உன் காலேஜாடா? ஐயோ, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறாளுங்களே. டேய், நான் படிக்கும் போது இந்த மாதிரி பொண்ணுங்க இருந்து வச்சுக்க, அப்பா காலேஜ் படிச்சிருப்பேன்டா. அப்பெல்லாம் ஃபுல்லா கொண்டை போட்டுக்கிட்டு ஒரு கடகாமரம் பூ வச்சுட்டு வருவாளுங்க. அதனால தான் அப்பா காலேஜே போல. ஐயோ, இந்த மாதிரி கிடைக்கிறடா வாய்ப்பு. ஆமா மவன, என்ன எதுக்குடா இங்க கூட்டு வந்த? அது ஒண்ணு இல்ல டாடி, ப்ரொஃபசர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் கூட்டு வந்தேன். அப்படியா? டேய், அழகா பிறந்தால இந்த மாதிரி ப்ரொஃபசர் நம்மள பார்க்க சொல்லுவாங்க. பார்க்க எப்படி இருப்பா அந்த ப்ரொஃபசர்? அது பொம்பளை ப்ரொஃபசர் இல்லப்பா, ஆம்பளை ப்ரொஃபசர். ப்ரொஃபசரா? அவர்தான் எங்க அப்பா. பை தி பை, நான் தான் ப்ரொஃபசர். நைஸ் மீட் யூ. பிச்சமுத்து, ஷார்ட்டா எல்லாரும் பிச்சைன்னுவாங்க. சார் சொல்லுங்க சார். அந்த பையனுடைய அப்பா நீங்க தானா? ஆமா சார். இவன் என்னென்ன வேலை செய்யறான் தெரியுமா சார்? என்னென்ன வேலை? நான் வேலை எல்லாம் செய்யலையே, காலேஜ் தானே படிக்கிறேன் சார். இந்த மாதிரி தான் சார் பண்றான். ஏதாவது பேசினா குறுக்க கவுண்டர் பேசுறான் சார். ஆனா அவனை பேச சொல்லுங்களேன், பேசவே மாட்டான். ஏதாவது ஒன்று பேசும் போது தான் குறுக்க பேசுவான் சார். அப்படி வளர்த்துருக்கேன் என் பையனை. எங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் எட்டி பாக்குறாங்க. ஆமா சார், இவ இருக்கிற ஹைட்டுக்கு எந்த ஹாஸ்டல் போனா எட்டி தான் பார்க்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? நீயா அவங்க அப்பா நானே சப்போர்ட் பண்ணி பேசுனுங்கிற? போய் சொல்றாங்க டாடி. ஏங்க ஒரு ஜெனரல் நாலேஜும் கிடையாதுங்க அவனுக்கு. என்னது இப்படி வாங்க? சரிங்க. என் புள்ளைக்கு ஜெனரல் நாலேஜ் இல்லையா சார்?
அவனை பார்த்து ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க, எப்படி சொல்றான் பாரு டான்டான்னு. இப்படி வாடா. இப்படி வாடா. இந்தியாவோட தேசிய பறவை எது? மவனே லாரன்ஸ் மாஸ்டர். எது லாரன்ஸ் மாஸ்டரா? பாத்தீங்களா சார்? சார் நீ என்ன பாக்குற? நானே பார்த்தேன். ஐயோ நாயே, நானே பீகாக்கு மாதிரி நடந்து காட்டுறேன். அத கூட புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. சார் இருங்க சார். என்ன சார் நீங்க? சூரியன் எங்க உதிக்கும் எங்க மறையும்? சூரியன் வந்து மெரினா பீச்ல உதிக்கும், பெசன் நகர்ல மறையும். என்னங்க இவன்? டேய், இதுக்கான அவனை படிக்க வச்ச இல்ல சார், மன்னிச்சிங்க சார். இப்படி வா. சூரியன் எங்கடா உதிக்குது? சொல்லுங்க சார். கன்னியாகுமரியில உதிக்குது. அது தெரியல சார். இவன் சார் எங்க ஊர் பக்கத்துல தான், நாகர்கோவில் பக்கத்துல தான். அதனால தான் இவன் பேரு நாஞ்சல் விஜயனை வச்சேன். ஆனா சூரியன் எங்க உதிக்கிட்டா மெரினா பீச்ன்றான். இல்ல டாடி, அன்னைக்கு நான் மெரினா பீச்சுக்கு போகும்போது அங்கதான் உதிச்சுது. அதெல்லாம் இருக்குங்க சார். படிக்கிறதுக்கு வீடியோ கால் வேணா வரமாட்டான் சார் அவன். இல்லப்பா, நீ தானே சொந்த கால்ல இருக்கணும்னு சொன்ன, அதனாலதான் நான் வீடியோ கால்லாம் போடலப்பா. இல்ல தப்பே, நான் தான் சார் சொன்னேன் சொந்த கால நிக்கிறோன்னு. அதான் வீடியோ கால்ல வரல சார். உங்க பையனுக்கு எந்த திறமையும் இல்ல சார். அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்னது? என் பையனுக்கு திறமை இல்லையா? ஆமாங்க சார். திறமை இருக்கா இல்லையா நீ செக் பண்ணு சார். ஏங்க, ஒருத்தனுக்கு படிப்பு வரலாம் பரவாயில்லங்க. ஒண்ணு படிப்பு வரணும், இல்ல ஸ்போர்ட்ஸ் வரணும், இல்ல கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் வரணும். இது மூணுமே அதுக்கு வரல சார். என் பையன் நல்லா பாடுவான் சார். அவனுக்கு பாட்டு திறமை இருக்கு. சரி பாட சொல்லுங்க சார். டேய் மவனே, அந்த பாட்டு எடுத்து விடுறா. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றும் வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன், சுகன்யா கிட்ட நம்பர் கேட்டேன், வெண்ணிலா கிட்ட அட்ரஸ் கேட்டேன், சாரா கிட்ட என்ன கேட்டேன், ப்ரொடக்ஷன் இல்ல பேமெண்ட் கேட்டேன், 8 மணிக்கு டீ கேட்டேன், 9 மணிக்கு சாப்பாடு கேட்டேன், 10 மணிக்கு பேமெண்ட் கேட்டேன், எதுவும் கேட்டு கிடைக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன். இவ்வளவு ஸ்கிரிப்ட் ஒரு நாளாவது கேட்டியா? சொடக்கு மேல சொடக்கு போட்டுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது. காலேஜ்ல வாலுத்தனம் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட் அப்பாவை கூட்டிட்டு வந்தா என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு சூப்பரா நம்ம மென்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளை சிரிக்க வச்சிருக்காங்க. தேங்க்யூ மென்டர்ஸ் ஃபார் தட். அண்ட் இப்போ நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. தட் மீன்ஸ் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ மென்டர்ஸ் ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ். அண்ட் ஜட்ஜஸ் ப்ளீஸ் வாங்க. ஓகே மென்டர்ஸ், இன்னைக்கு 3 பெர்ஃபார்மன்ஸுமே டிஃப்ரெண்டான கான்செப்ட், டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட். இதுல பெஸ்ட் சூஸ் பண்றது ஒரு டஃப் டாஸ்க் தான் உங்களுக்கு. ஸோ யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஃபார் டுடே? அமர்கலம் சங்கம். எஸ். அமர்கல சங்கம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக கிளியர் வியூ ஆப்டிக்கல் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கும் 10,000 மதிப்புள்ள gift voucher. ஓகே ஜட்ஜஸ், நீங்க இப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மர் யார் இன்னைக்கு அப்படின்னு சொல்றதுக்கான நேரம் வந்தாச்சு. Who is that one lucky person today? ரோஷினி. யூசுவலா நம்ம ஷோல பசங்க லேடி கெட்டப் போட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வின் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு ஆப்போசிட்டா ஒரு பொண்ணு பாய் கெட்டப் போட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ரோஷினி, உங்களுக்காக AKS Ads Customized Gift Shop வழங்கும் 5,000 மதிப்புள்ள gift voucher from விருகம்பாக்கம். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ், டிஃப்ரெண்டான கான்செப்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்தோம். இதை விட அழகான டிஃப்ரெண்டான உங்களை நல்லா சிரிக்க வைக்கிற கான்செப்ட்ஸோட அடுத்த வாரம் நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then it's bye from me, சாரு. இது நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்.